ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறேன். இது ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், இந்த ஃபுட்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜெல்லி மாதிரி செய்வாங்க, அதுவும் செய்யலாம். நான் அந்த பண்டிகை டைமில் நிறையா கேரட்டு பீட்ரூட்டு வாங்கிட்டேன். இது வந்து கேரட்டாவது இப்போ வெறும் வாயில் சாப்பிட்றலாம், பீட்ரூட்டு வந்து அப்படி சாப்பிட முடியாது. அதை ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போது இது எல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்டும் விலை கம்மியாக தான் இருந்தது, பீட்ரூட்டும் விலை கம்மியாக தான் இருந்தது. இப்போது நான் 3 கேரட்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது சும்மா சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். ஏற்கனவே அதுக்கெல்லாம் பொரியல் பண்ணியாச்சு. இருக்கிறத வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிடலான்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குது பீட்ரூட்டு. இது இப்படியே விட்டால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த பண்டிகை நாளில், நாளைக்கெல்லாம் கறி நாள், நாளைக்கும் சாப்பிட முடியாது. அதனால் இது ஒரு ஸ்வீட் செஞ்சால் சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். இது வந்து குக்கரில் போட்டு இது வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், சத்துள்ளது, கலரு சூப்பராக இருக்கும். இந்த காய் முழுகிற அளவுக்கு காய்ச்சின பால் ஊற்றுங்க. பச்சை பால் ஊற்றினீங்கன்னா கெட்டு போகும். காய்ச்சின பால் ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 3-4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அப்படி தொட்டால் மசியணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வைக்கலாம். ஹாய் ஹாய், எங்கே ஒழிஞ்சிக்கிட்டேன். நாங்கள் முன்னையே வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். அதுக்குள்ளே எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கள் பண்டிகை செலிப்ரேஷன் வந்துட்டாங்களா, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போது அதில் வந்து டீ காப்பியில் வச்சு குடிச்சிட்டு, இப்போ பாருங்கள் வேக வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு, உனக்கு பீட்ரூட் பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும் தானே? என்ன பிடிக்கிற மாதிரி உனக்கு நான் செஞ்சு தரேன். உங்கள் அண்ணாவே சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? அதனால் பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஜெல்லி புட்டிங் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போது இது போட்டோமா, இந்த அரிசி மாவு அரைச்சி வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இது வந்து இதில் போட போகிறோம். சரியா? இந்த அரிசி மாவு போட்டால் அந்த கோட்டிங்க்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப்பு. அப்புறம் சர்க்கரை வேணும். இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது அரிசி மாவு போட்டாச்சா, இப்போ சர்க்கரை அதே அளவு 3/4 கப்பு. இப்போ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இதுக்கு தண்ணி வேணும்னா நம்ம இதையே ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இதையே ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி பிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நெய் தடவி இருக்கேன். நான் நெய் ஊற்றிருக்கேன். இதில் தான் நாங்கள் வேக வைக்க போகிறோம். சுற்றிலையும் தடவி விட்டு, ஏன்னா அப்போ தான் அது பிடிக்காமல் வரும். வேண்டாம், நான் இப்போ எப்படி இருக்கு பாரு, ரத்த பொரியல் மாதிரி அப்படி இருக்கு. இப்போது இதை இதில் ஊற்றிடலாம். நான் வந்து பாலுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக, அந்த காய் வேக வைக்கிற ஒரு கரண்டி பால் ஊற்றினாலே போதும். ஏன்னா இது பாருங்கள், கொஞ்சோண்டு மிச்சமாயிடுச்சு. இதை அப்படியே குடிக்க போகிறேன் நான். இப்போது இதெல்லாம் வந்து ஊற்றிட்டு, உனக்கு கேரட் பிடிக்குமா? பிடிக்குமா? கேரட்டு பிடிக்கும். இது பீட்ரூட்டு பிடிக்கும். இப்போ இப்படி பண்ணி இதை நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்க, தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. இது உள்ளே வந்து ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் நான். வேற ஒன்று இருக்கும், அது எங்கே போட்டேன்னு தெரியல. அதனால் என்னுடைய கண்டுபிடிப்பில் இப்படி வச்சுட்டு இது இப்படி வைக்க போகிறேன். வச்சு இது ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். 1/4 மணி நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று வந்து தயார் பண்ணோம், அதை நம்ம தயார் பண்ணிக்கலாம். மூடி எடுத்துட்டு வா. இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி அரிசி மாவு. ஏன்னா இந்த கிண்ணம் அளந்தது நான் வந்து இட்லி போனில் வச்சுக்கிட்டேன்னா, அதனால் இதுதான். ஒரு கரண்டி அரிசி மாவு, அப்புறம் சர்க்கரை ஒரு கரண்டி. நமக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு 3/4 கரண்டி வேணும்னாலும் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு 3/4 கரண்டியே போதும். அப்புறம் ஏலக்காய் தூள்
இது போட்டாச்சு. அப்புறம் பால். கொஞ்சம் பால். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துடக்கூடாது. இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவு தீந்தே போச்சு. அன்றைக்கி முறுக்கு அரைக்கிறதுக்கு அரைச்சிட்டு வந்தேன். நாளைக்கு இன்னும் மறுபடியும் போய் இன்னும் ஒரு 4 கிலோ பச்சரிசி போட்டு எல்லாம் அரைச்சி வச்சுட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இடியாப்பம், புட்டு எது வேணாலும் செய்யலாம். இப்போ நான் இது அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து பாருங்க வெந்துருச்சு. இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அது மேலேயே நம்ம இந்த ஒயிட்டாக அரைச்சோம் இல்லையா, இதை போட்டுடலாம். இதை போட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் இது வேகட்டும். பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. சூடு ஆறட்டும். அதனால் இதில் வந்து தண்ணியில் வந்து வைக்க போகிறேன். நான் தண்ணி எடுக்க கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும். அப்புறமே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஆறட்டும். வேக வச்சு எடுத்தாச்சு. 1 நிமிஷம். இப்போ சுற்றிலும் எடுத்து விட்டு இதை அப்படியே போட்டு கமத்தலாம். நீ தான் தட்டு. ஏன் தட்டத்தை உடைச்சு வந்துருச்சு. வா சூப்பர். நான் கட் பண்றேன். கட் பண்ணு. கேக்கு மாதிரி அழகா கட் பண்ணணும். இது போட்டா ஒன்று எடுத்து வச்சுக்கப்பா. ராவடி குட்டீஸ் எல்லாம் கேக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு எடுத்துதான் இருக்க. இருக்கடே நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உனக்கு ஃபஸ்ட்டு. ஓ சூப்பராக இருக்கு. எல்லாம் கேக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்து ராவடி பண்ணுறாங்க. ஓ சூப்பராக இருக்கு பாருங்க. இதுக்கு கொடுத்தா இங்கே பாரு அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கோ. போட்டா எடு. எங்க இப்படி வீடியோ எடு எல்லாம். இந்தாங்க. நல்லா இருக்கா? இல்லையா ஏமாந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நன்மை திங்குவா. ₹1 தான். ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்குன்னு. இப்போ நீ சாப்பிட்டு பாரு. இது இப்படி நீயே கட் பண்றியா? பண்ணு. அப்படி கேக்கு மாதிரியா இருக்கு. ஆனால் பிள்ளைங்க டேஸ்ட்டுக்கு என்னமோ வித்தியாசமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இங்க நான் ஊட்டி விடுறேன். நீயே சாப்பிட்றியா? நல்லா இருக்கா? நீ என்ன நீ எல்லாத்துக்கும் தங்கியம்மா நீ சாப்பிட்டு பத்தியா? நல்லா இருக்க. சூப்பராக இருக்கு. எப்படி இதுன்னா எங்கள் ஊர் அல்வா புட்டு மாதிரி இருக்கு. எங்கள் ஊரில் அல்வா புட்டு செய்வோம் அது மாதிரி இருக்கு. இந்த பீட்ரூட்டு சூப்பராக இருக்கு. பிள்ளைங்களும் 2 வாய் சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க கேக்குன்னா இப்படி இருக்காதுன்ட்டு. இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. சூப்பராக இருக்கு. இது என்ன டேஸ்ட் இருக்குன்னா அல்வா புட்டு மாதிரி இருக்கு. எங்கள் ஊரில் அல்வா புட்டு செய்வோம் அதே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.